வணக்கம் மைத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இரண்டாவது விசேட நேர்காணல் பகுதிக்குள் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் இரண்டாவது விசேட நேர்காணல் பகுதியில் தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஒருவர் இருக்கின்றார். இவரை பற்றி சொல்வது என்றால் கடந்த 35 வருடங்களுக்கு மேலாக பல்வேறு நிலைகளில் தமிழ் தொண்டாற்றி வருகிறார். பல்வேறு சமூகத்தில் பல்வேறு மேம்பட்ட நிகழ்வுகளையும் செய்திருக்கின்றார். யார் அவர், என்னென்ன விடயங்களை செய்திருக்கின்றார் என்ற விரிவாக நாங்கள் அறிந்து கொள்ளப் போகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் கலையகம் வந்திருக்கின்றார். காவிரி மைந்தன் என்று அழைக்கப்படும் மு ரவிச்சந்திரன் அவர்கள் முதல் தடவையாக இலங்கை வந்திருக்கின்றார். நமது கலையகத்தில் அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஆமாம், நாங்கள் உங்களுடைய அறிமுகத்தில் பல்வேறு விடயங்கள் இருக்கின்றது உங்களை பற்றி சொல்வதற்கு. முதல் முறையாக இலங்கை வந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய இலங்கை வருகை எவ்வாறு இருக்கின்றது, அதிலிருந்து ஆரம்பிக்கலாம். தமிழகம் தாண்டி அயலக நாடுகளில் அன்னை தமிழ் ஆட்சி செய்வதை பார்க்கும்போது அழகாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் தமிழ் என்பது நீக்கமர நிறைந்திருக்கிறது. குறிப்பாக மக்களிடம் பேசும்போது அவர்களுடைய மொழி, அவர்கள் பேசுகின்ற அந்த தமிழ் எங்களை விட மேம்பட்டதாக இருக்கும்போது இப்படியெல்லாம் நம்மால் பேச முடியவில்லையே என்ற வருத்தமும் மனதில் படத்தான் செய்கிறது. என்றாலும் ஒரு மலேசியாவுக்கும் சென்றிருக்கிறேன், சிங்கப்பூருக்கும் சென்றிருக்கிறேன், இதோ இலங்கைக்கு வந்திருக்கிறேன். இலங்கையில் உள்ள தமிழர்கள், யாழ்ப்பாண தமிழர்கள் என்று சொல்வார்கள் பொதுவாக. அதுவும் தவிர தமிழுக்காக ஒரு தங்களுடைய மொழியை எந்த இடத்திலும் மற்ற மொழியோடு கலப்பிடம் செய்யாத ஒரு அரிதான விஷயம் எங்களை பொறுத்தவரை. நாங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே அன்றாடம் அப்படி இப்படி என்று கொஞ்சம் கலப்பிடம் செய்து தான் பேசி கொண்டிருக்கிறோம். தவறு என்று தெரிந்தாலும் வாழ்க்கை முறையோடு அதை நாங்கள் சமன் செய்து கொள்கிறோம். ஆனால் உங்களுக்கெல்லாம் அப்படி இல்லாமல் முழுக்க மொழியை சரியாக பயன்படுத்துவதை பார்க்கும்போது நிச்சயமாக மனதிற்கு மகிழ்ச்சி தருகிறது. இலங்கைக்கு வந்ததிலிருந்து அட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையில் அதற்காகத்தான் நீங்கள் தமிழ் தொண்டாற்றி வருகிறீர்கள் 35 வருடங்களாக. ஆரம்பிக்கலாம். இந்த 35 வருடங்களாக தமிழுக்கு தொண்டாற்றி வருகிறீர்கள். என்னென்ன வகையில் என்னென்ன விடயங்களை நீங்கள் செய்து வருகின்றீர்கள்? தமிழ் நம்முடைய அன்னை மொழி, அதனுடைய தொன்மை, பெருமை அவற்றையெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். அது அனைவரும் அறிந்த ஒன்றே. ஆனாலும் ஒரு தனி மனிதனாக தமிழுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்றெல்லாம் கூட நான் பெரிதாக யோசித்து இந்த செயல்களில் ஈடுபடவில்லை. முதலில் கல்லூரி படிப்பு வரை எனக்கு தமிழ் மீதோ, குறிப்பாக கவிதை மீதோ, இது போன்ற மேடைகள் மீதோ ஒரு நாட்டம் இல்லாமல் இருந்தது. அது என்னமோ தெரியவில்லை. 1977ஆம் ஆண்டு தான் முதல் முறையாக கவிதை ஒன்று எழுத வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அந்த அவசியம் ஏற்பட்ட போது ஒரு திருமணத்திற்கு வாழ்த்து எழுத தான் முயன்றேன். அந்த நேரத்தில் கிடைத்த அந்த 4 வரி வார்த்தைகள் என்னை இந்த துறைக்குள் தள்ளிவிட்டன என்று சொல்லலாம். பொதிகை மலைதனிலே பொங்கிடும் தமிழ் தென்றல் தணிகை மலைதனிலே தவழ்ந்து வந்து விளையாடி மருத மலைதனிலே மகிழ்வுடனே இசைப்பாடி மணப்பந்தல் தனிலே மகிழ்வுடனே இசைவாடட்டும் என்று அந்த 4 வரிகள். இந்த 4 வரிகள் எனக்குள்ளா இருந்தன என்பதை நானே சோதித்து பார்க்கும்போது, நமக்கும் கொஞ்சம் அந்த எண்ணம் இருக்கிறது, திறமை இருக்கிறது போல இருக்குது. எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் இறைவனுடைய படைப்போ இயற்கையுடைய படைப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவம் என்று ஒன்று இருக்கிறது. அது அந்த தனித்துவம் இல்லாத மனிதன் பிறப்பிக்கப்படவே இல்லை. அப்படிப்பட்ட நேரத்திலே அந்த தனிப்பட்ட திறமையை கண்டெடுப்பதில் தான் நமக்கு காலதாமதம் முன்பின் ஆகிறதே தவிர திறமை இல்லாத மனிதனே இல்லை. அதனால்தான் ஒவ்வொரு மனிதனையும் சந்திக்கும் போது, இது போன்ற ஊடகத்தில் பேசும்போதும் சரி, மேடைகளை தோன்றும் போதும் சரி, நான் சொல்வது என்னவென்றால், எனக்கு இல்லாத திறமை நிச்சயமாக உங்களிடம் இருக்கிறது. ஒருவர் சொல்வார், நான் வெறும் கைத்தட்டத்தானே வந்தேன், எனக்கு கடவுள் எனக்கும் திறமையை கொடுக்கவில்லை என்றவர். அப்படி அல்ல. திறமை இல்லாத மனிதன் இல்லவே இல்லை. உங்களிடம் உள்ள திறமை என்னிடம் இல்லை என்பதை ஒப்புக்கொள்கின்றார். அதே நேரத்தில் என்னிடம் உள்ள திறமை உங்களிடம் இல்லை என்பதும் நடக்கும். இது ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்திறமை இருக்கும். அதை கண்டுபிடிக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. அப்படி யோசிக்கும் போது எனக்கு கிடைத்த ஒரு விஷயம்தான் தமிழுக்கு தொண்டாற்றலாம் என்று கண்ணதாசன் மூலமாக நான் அதை கண்டெடுத்தேன். சிறு வயதிலே பள்ளிக்கூடமாகட்டும் கல்லூரியாகட்டும் அங்கெல்லாம் பேசும்போது, பாடம் நடக்கும் போது நடத்துகின்ற இரட்டை கலவை அடுக்கு தொடரெல்லாம் சரியாக புரியுமா என்று கேட்டால் தெரியாது. ஆனால் அதே ஆசிரியர் தொட்டுவிட தொட்டுவிட தொடரும், கை பட்டுவிட மலரும் என்று சொல்லுகின்ற போது கிடைக்கின்ற அந்த ஓசை நயம் இருக்கிறது அல்லவா, அதை நம்ம ஈர்த்து விடுகிறது. ஒரு முறை கல்லூரியில் படித்து கொண்டிருந்த போது என்னுடைய சகத்தோழர் கலையரசி என்பவர் என்ன சொன்னார், ரவி, நீ இயற்பெயர் ரவிச்சந்திரன் என்பதையும் குறிப்பிட விரும்புகிறேன். ரவி, உனக்கு கவிதை எல்லாம் எழுத வருதா அப்படின்னு கேட்டார். முயற்சி செய்கிறேன் என்றேன். அப்படியெல்லாம் இல்லை, நான் சொல்கிறதை கேள். ஒரே எழுத்து
ஒற்றை எழுத்தை வைத்துக்கொண்டு 10 வரி எழுது, ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்க வேண்டும் என்றால் அவசியமில்லை, எழுதிவிட்டால் நான் உன்னை கவிஞர் என்று ஒப்புக்கொள்கிறேன் என்று அப்படி பேச்சு வழக்கிலே சொன்னார். வா என்றால் வரவேற்றார் வண்ணமிகு எழுச்சோலை என்று வாயிலே 10 வரிகளை சொல்லிவிட்டேன், நீ கவிஞன்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படி உருவானது. அவர் சொன்ன ஒரு விஷயம் என் நினைவில் எப்பொழுதுமே இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் கூட நான் கண்ணதாசனுக்காக என்னுடைய வாழ்க்கையை இப்படி அர்ப்பணிக்கப் போகிறேன் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படி வரும்போது என்ன ஆகிட்டு, ஒரு முறை அவர் சொல்றார், கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமான்னு ஒரு பாட்டு இருக்கும். அதில் வந்து உண்டு என்று சொல்வதுதான் கண் அல்லவா, இல்லை என்று சொல்வதுதான் இடை அல்லவா என்று கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். பார்க்க ரவி, உண்டு என்றால் ஒரு பெண் கண்ணை இமையை மேலிருந்து கீழ் அசைப்பாள், இல்லை என்னும்போது அந்த இடை வந்து இப்படியும் அப்படியும் அசைகிறதுவா, அதான் இல்லை என்றால் இடை அசைப்பதை குறிப்பிடுகிறார் என்று கண்ணதாசனை அவர் வந்து குறிப்பிட்டு இந்த வரிகளை எனக்கு மேற்கோள் காட்டினார். அது வந்து எனக்கு மிக மிக பிடித்திருந்தது. நான் என்னுடைய புத்தகங்களில் கூட அவருடைய பெயரையும் குறிப்பிட்டு அதை எழுதியிருக்கிறேன். சரி, அதே போல் அடுத்தது இந்த உங்களுக்கு கவிஞன் உங்களுக்கு சாதாரணமோ ரவிச்சந்திரனிடமிருந்து அந்த கவிஞர் எவ்வாறு வந்தார் என்று சொன்னீர்கள். அதே போல் இந்த ரவிச்சந்திரன் எப்பொழுது காவிரி மைந்தனானார், அதற்கான காரணம் என்ன? ஆமாம், நான் அடிப்படையில் எம்ஜிஆர் ரசிகன். எம்ஜிஆருக்காக ஒரு கவிதை, அவர் அமெரிக்காவிலிருந்து நலம் பெற்று திரும்புகிறார் தாயகத்துக்கு. அப்பொழுது ஒரு கவிதையை நான் எழுத வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அப்பொழுது அவருக்கு எழுதும்போது என்னுடைய பெயரிலே ரவிச்சந்திரன் என்கிற பெயரில் எழுதாமல் ஒரு புனைப்பெயரில் எழுதலாம் என்று யோசித்தோம். அந்த யோசிப்பு தான் உருவானது. புவியில் கவிதை புறப்பட்டு விட்டது, உன் புன்னகை ஒன்றே வெற்றியை தொட்டது என்ற வரி அந்த கவிதையிலே வரும். அப்படி வருகின்ற போது காவிரி மைந்தன் என்று நான் ஏன் பெயர் வைத்துக் கொண்டேன் என்றால், என்னுடைய பெயர் ரவிச்சந்திரன். நான் என்னுடைய பூர்வீகம் வந்து திருச்சிக்கு அருகே இருக்கின்ற விராலிமலை என்கிற ஊராகும். அப்பாவுடைய பிறந்த ஊர். நாங்கள் எல்லாம் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையிலே இருந்தாலும் கூட சொந்த ஊருக்கு, கிராமத்துக்கு, கோவிலுக்கெல்லாம் செல்லும் போதெல்லாம் போகின்ற போது அது தொடர் வண்டியில் சென்றாலும் சரி, பேருந்தில் சென்றாலும் சரி, அந்த பெரிய நீர்ப்பரப்பாக இருக்கின்ற கொள்ளிடம் அந்த காவிரி இரண்டையும் அப்பா வந்து எழுப்பி காட்டுவார். இங்கே பாருங்கள் இவ்வளவு பெரிய நீர்ப்பரப்பு என்று காண்போது அப்படி என் கண்ணிலே மனதிலே பதிந்த பெரிய நீர்ப்பரப்பு காவிரி. அப்படி புனைப்பெயர் வைக்க வேண்டும் என்பது சன் ஆஃப் த சாயில் என்று சொல்வார்களே, மண்ணின் மைந்தன் என்கிற வகையிலே காவிரி மைந்தன் என்று அப்படித்தான் வைத்தேன் என்று. காடு விரிந்தனால் உருவான நதி காவிரி என்று கம்பன் குறிப்பிடுகிறான். அதனால் கம்பனும் எனக்கு பெயர் வைப்பதற்கு ஒரு வகையில் காரணமாகிறான் என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமாம், நீங்கள் அந்த 35 வருடங்களாக தமிழில் தொண்டாற்றி வருகிறீர்கள். அதிலும் இந்த கவியரசர் கண்ணதாசன் குறித்து நீங்கள் பல விடயங்களை செய்திருக்கின்றீர்கள். அவர்களுக்காக மன்றான் அறப்பணி நிலையங்கள் எல்லாம் வைத்திருக்கின்றீர்கள். இந்த கண்ணதாசன் மீது பற்றுதல் வர காரணம் என்ன? அவருக்காக நீங்கள் இந்த சேவைகளை செய்வதற்கான அடிப்படை காரணம் என்ன? அடிப்படையில் நான் ஒரு தமிழ் கவிதை எழுதுவதற்காக முயற்சித்தேன். அங்கு தேடினேன், இங்கு தேடினேன், எங்கும் தேடினேன். சென்னை முழுவதும் வட்டமடித்தேன். எங்குமே எனக்கான ஒரு சரியான பயிற்சி பட்டறை கிடைக்கவில்லை. கிட்டவில்லையே என்கிற ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே வெட்டி போட முடியாது. அதை எப்படி அடைய வேண்டும் என்ற இலக்குகளையும் அதற்கான வழிகளையும் வகைகளையும் மனிதன் தேடிக்கொண்டே இருப்பான். அப்படித்தான் நானும் தேடிக்கொண்டே இருந்தேன். தேடிக்கொண்டிருந்த போது எனக்கு ஒன்று பட்டது. ஏன் தேட வேண்டும்? எதை நாம் தேடுகிறோமோ அதையே நாம் உருவாக்கிவிட்டால் பலருக்கும் அது பயன்பெற அமையுமே என்றுதான் கண்ணதாசன் இலக்கிய மன்றம் என்கிற பெயரில் ஒரு இலக்கிய மன்றத்தை 1991ஆம் ஆண்டு பம்மலிலே நான் உருவம் தந்தேன். அந்த வடிவம் ஆண்டுதோறும் வழக்கமாக கண்ணதாசனுடைய பிறந்தநாள் விழா, கண்ணதாசனுடைய நினைவு நாள் விழா என்று பல்வேறு விழாக்களை தொடர்ந்து சென்னையில் கடந்த 35 ஆண்டுகளில் செவனே நடத்தி வருகிறது. அதை நிறுவனராகவும் பொதுச் செயலாளராகவும் தொடர்ந்து பணியாற்றுவது மட்டுமல்ல, வாழ்க்கையை கண்ணதாசன் புகழ்பாட அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற எண்ணம் என்னுடைய அந்த இலக்கிய அமைப்பில் வந்து பேசிய பல்வேறு தரப்பட்ட மக்கள் தந்த கண்ணதாசன் பற்றிய செய்திகள், கண்ணதாசனுடைய புகழுக்கு இத்தனை காரணங்கள் இருக்கின்றன, இவ்வளவு செய்திகளா ஒரு தனி மனிதனுடைய வாழ்விலே என்கிற வகையிலும் இது ஒரு அடிப்படை காரணம். கண்ணதாசன் அதற்கு பிறகுதான் கண்ணதாசன் புகழ்பாட என்னை நான் அர்ப்பணித்தேன். அதையும் தாண்டி ஏனைய கவிஞர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார். எனக்கு எந்த கவிஞரையும் விட்டுக் கொடுக்க நான் மாட்டேன். எனக்கு பட்டுக்கோட்டை மிக மிக பிடிக்கும். எனக்கு புலமைப்பித்தன் மிக மிக பிடிக்கும். ஆனால் பிடிக்கும் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மனித வாழ்க்கையில் 2 கூறுகள் தான், ஒன்று சுகம், ஒன்று சோகம். இந்த சுகத்தையும் சோகத்தையும் இரண்டையும் அள்ளி கொடுத்த வள்ளல் கண்ணதாசன் அளவுக்கு மற்ற கவிஞர்கள் செய்யவில்லை. மற்ற கவிஞர்கள் புலமைப்பித்தனுடைய பாடல்களில் வந்து தமிழ் செம்மாந்து இருக்கும், அந்த கவிதைக்கு இலக்கியம் அந்தஸ்து கிடைக்கும். ஆனால் பட்டுக்கோட்டையுடைய பாடல்களில் சமுதாய அக்கறை இருக்கும், உழைக்கும் வர்க்கத்தினுடைய குரல் கிடைக்கும். ஆனால் கண்ணதாசன் வாழ்க்கையிலே இருக்கின்ற
அத்தனை பக்கங்களையும் சரியாக சொன்னால் வாழ்க்கையுடைய முகமூடியை கிழித்து காட்டியவன் கண்ணதாசன். அப்படி கண்ணதாசன் பாடிய பாடல்களை பற்றி கிடைக்க 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 ஒவ்வொரு செய்தியையும் மீட்டெடுத்தேன். அவற்றையெல்லாம் வெறுமனே நான் மட்டுமே நண்பர்களிடம் கதைத்து கொண்டு அவர்களோடு காற்றிலே அதை கலந்து விட்டுவிட மனம் இல்லாமல் தான் புத்தகமாக வடிவமைத்தேன். அப்படி எழுதிய புத்தகங்கள் இதுவரை கண்ணதாசனை பற்றி ஒரு 7 புத்தகங்களும் ஆக மொத்தம் 20 புத்தகங்கள் உருவாக்கி இருக்கிறேன். 7 புத்தகங்கள் கண்ணதாசனை பற்றி எழுதியிருக்கின்றீர்கள். இந்த கண்ணதாசன் உண்மையில் எல்லா நிலைகளையும், மக்களுடைய எல்லா நிலைகளையும் சமூகத்திற்கு இயல்பாக இலகு தமிழில் கொண்டு வந்தவர். அவருடைய கவிதைகளில் உங்களுக்கு பிடித்தது பல இருக்கலாம், மெச்சித்து கூறக்கூடிய சில விடயங்கள், கவிதைகளை சொல்ல முடியுமா? கவிதைகள் பக்கம் நான் அதிகமாக செல்லவில்லை என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் கவிதைகளில் நான் மூழ்கி இருக்கிறேன். அவருடைய கவிதைகள் மனனம் செய்து சொல்கின்ற அளவுக்கு எனக்கு திறமில்லை. ஆனாலும் கண்ணதாசனுடைய பாடல்கள் என்பதே கடல் போல இருக்கிறது. அந்த கடலிலே முத்துக்குளிப்பதற்கு நேரம் பெற்றவில்லை என்பதுதான் இந்த பிறவி போதுமா என்கிற கேள்வி முன்னிற்கிறது. அப்படி சொல்லும்போது ஒரு முறை நாம் ஒரு சில பாடல்களை நாம் குறிப்பிடலாம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். அந்த 1901 திரைப்படத்திலே இந்த படத்திற்கான இந்த பாடலுக்கான சூழ்நிலைக்கு மற்ற கவிஞர்களெல்லாம் எழுதி பார்க்கிறார்கள். அந்த இயக்குனருக்கோ மற்றவர்களுக்கோ அது ஒப்புதலாக அமையவில்லை. கண்ணதாசனிடம் கேட்டு பெறலாம் என்று நினைக்கிறார்கள். கண்ணதாசனை அழைக்கும் போது கண்ணதாசன் சற்று தூரத்தில் இருக்கிறார். அப்பொழுது சொல்லுங்க, அலைபேசியிலேயே சொல்லலாம், தொலைபேசியிலே சொல்லலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த காட்சி அமைப்பு விளக்குறது ஒரு விடுதலை வேட்கை, அந்த தாகத்தை வெளிப்படுத்துகின்ற பாடல். அது கப்பல் தளத்திலிருந்தே பாடுகிறார்கள். அந்த குழுமம் சேர்ந்து பாடுது. அதில் நாயகன் இருக்கார், நாயகி இருக்காங்க, மற்றவர்கள் இருக்கார்கள் சொல்லும்போது அப்போ கண்ணதாசன் வெகு இயல்பாக அவர் கொடுத்த அந்த மெட்டு, இசை கோர்வை என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த மெட்டுக்கு உடனடியாக பாடல் தெரியும். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். நான் ஒன்று சொல்கிறேன் நண்பர்களே, விடுதலை என்கிற வார்த்தை உலகத்தில் எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த பாடல் ஒலிக்கும் என்பதிலே ஐயமில்லை. கோடி மக்கள் கூடி வாழ வேண்டும் விடுதலை, அச்சமின்றி ஆடிப்பாட வேண்டும் விடுதலை. விடுதலை என்பதற்கு இதைவிட ஒரு சிறந்த விளக்கமான ஒரு பாடல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்படி எழுதியிருப்பார். அது மட்டுமல்ல, அவர் எழுதி முடித்தவுடன் மற்றவர்கள் கேட்டார்களாம் அவரிடம், என்ன கவிஞரே சட்டென்று சொல்லிவிட்டீர்கள், இதை நாங்கள் எழுதுவதற்கு கொஞ்சம் எந்த பல்லவி தரலாம், எந்த வார்த்தைகளை போடலாம் எல்லாம் முயற்சி செய்தோமே, நீங்கள் எப்படி சொன்னீர்கள் என்றார். நாயகன் எம்ஜிஆர் அவர் என்ன செய்வார், ஒரு கையை மேலே தூக்குவார், ஒரு கையை கீழே தூக்குவார். ஒரு கையை தூக்கும் போது அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் என்று எழுதினேன், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், இதுதான் பல்லவிக்கான கரு என்று சொன்னார். இப்படி ஒவ்வொரு பாடலிலுமே ஒரு அற்புதமான ரசவாதம் மிதந்து கொண்டே இருக்கிறது. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே என்ற பாடலிலே ஒரு நுட்பமான விஷயம் இருக்கிறது நண்பர்களே. எத்தனை பேருக்கு இது தெரியும் என்பது தெரியாது. எனக்கு நான் 35 ஆண்டுகளாக இதுவே தொடர்பாக பலரையும் சந்திப்பதும் பேசுவதும் அலாவலாவதும் இருக்கும்போது எனக்கு கிடைக்கின்ற செய்தியைத்தான் நான் மனதிலே பதித்து வைத்திருக்கிறேன். இதோ பாருங்கள், தந்தை தன்னையே தாய் தொடாவிடில் நானும் இல்லையே நீயும் இல்லையே. பொதுவாக ஆண் தான் பெண்ணை தொடுவான், பெண் அப்படி தானாக வரமாட்டாள் என்பது இயற்கை, நம்ம தமிழ் மரபு கூட. அப்படி இருக்கும்போது தந்தை தன்னையே தாய் தொடாவிடில் என்ற ஒரு வார்த்தையை ஏன் கண்ணதாசன் போட்டிருக்கிறார் என்றால், நுட்பம் என்ன சொல்கிறார்கள் என்றால், அப்படிப்பட்ட நேரத்திலே, அதாவது ஆண் தொடாமல் இருக்கும் பொழுது பெண் தன்னுடைய ஆசையை தீர்ப்பதற்காகவோ அவளுக்கு அந்த ஆசை அதிகமாக ஆணை சேருகின்ற அந்த காலத்திலே உருவாகின்ற கரு வீரியம் மிக்கதாக இருக்கும் என்று அறிவியல் சொல்கிறதாம். இந்த நுட்பத்தை எல்லாம் எப்படி பாடலில் கொண்டு வந்து வைத்தார் என்பது இன்னும் கூட புரியவில்லை. இன்னும் சில பாடல்களை சொல்லலாம். மல்லிகை முல்லை என்று ஒரு பாடல், அண்ணன் ஒரு கோயில் திரைப்படத்தில். அண்மையில் ஒரு கவிஞருடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை, அவரை நான் சந்திக்க நேர்ந்தது. அவரோடு சேர்ந்து ஒரு வாகனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தோம். அப்படி பல விஷயங்கள் பேசும்போது கண்ணதாசனை பற்றியும் பேச்சு வந்தது. அவர் சர்வசாதாரணமாக சொன்னார், கண்ணதாசனும் வயிற்றை கழுவதற்காக எழுதிய கவிஞன் தான் என்றார். அவரிடம் வாதிட உடனடியாக என்னிடம் வார்த்தைகள் இல்லை. சற்று வருத்தப்பட்டேன், என்ன இப்படி சொல்லிவிட்டாரே என்று. அவர் சொன்னார், நான் சொன்னேன், எதை வைத்து சொல்கிறீர்கள் அந்த வார்த்தையை? மல்லிகை முல்லை, அன்புக்கோர் எல்லை, உன்னை போல் இல்லை, இப்படி எழுதுவதற்கு யார் வேண்டுமானாலும் எழுதலாம், எதற்கு கண்ணதாசன் எதற்கு என்று கேட்டுவிட்டார். எனக்கு உண்மையில் மனம் சஞ்சலமட்டியது. அந்த நேரத்திலே அதை அடுத்து நான் ஒரு மிகப்பெரிய தமிழ் ஆளுமையை, PN பரசுராமன் என்கிற ஆளுமையை சந்தித்தேன். அப்பொழுது நான் மனம் வருந்தி சொன்னேன், ஐயா, இப்படிப்பட்ட கவிஞர், அவரும் திரையிலே இன்னைக்கு நிறைய பாடல்கள் எழுதி கொண்டிருக்காரு. அவர் இப்படி சொல்லும்போது என்னிடம் அதற்கு உடனடியாக விடை தர முடியவில்லை. தாங்கள் சொல்லுங்களேன், இப்படியெல்லாம் சொல்ல முடியுமா கண்ணதாசனை? கண்ணதாசனை நம்ம அப்படியெல்லாம் நினைத்து கூட பார்த்ததில்லை, வயிற்றை கழுவதற்கான கவிஞர் அவரல்ல அப்படின்னு சொல்லும்போது அப்போ சொன்னார், மற்ற பாடலில் சொல்லியிருந்தாலும் சரி, நான் சொல்லுவேன், இந்த பாடலுக்கு சரியான விளக்கம் இருக்கிறது என்றார். ஏனென்றால் அதில் வருகின்ற அண்ணன்
தங்கையிடம் என்ன செய்கிறார், 3 விதமான திருமணங்கள், சுயம்வரம், அண்ணன் அந்த பெரியவர்கள் பார்த்து திருமணம் செய்வது, அப்புறம் இன்னொன்று ஒருதலை காதல் போல, இந்த 3 விதமான வகையில் திருமணங்கள் நடக்கின்றன, இணைகின்றன. அப்படி இருக்கும்போது ஒவ்வொன்றை பற்றியும் ஒவ்வொரு சரணம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 3 சரணத்திலும் பாருங்கள், சீதா தேவியுடைய விஷயம், ராமன் சீதை அது ஒன்று வரும், அந்த ஆண்டாள் ஒருதலை காதல், அப்புறம் மதுரை மீனாட்சி சிவன் அந்த கல்யாணம். இந்த 3 விஷயத்தையும் 3 பேரால் எழுதியிருப்பார். இது பெரிய விஷயம் இல்லை, அவருக்கு எல்லாம் படித்திருக்கிறார். தொட்டவுடன் கொட்டுகிறது, கொடுத்து விட்டார். கடைசியில் வைக்கிறார், அதுதான் ராஜமுத்திரை என்று சொல்வார்கள். அவங்க என்ன சொல்றாருனாக்க, மாமன் என்று சொல்ல ஒரு அண்ணன் இல்லை அங்கே, அந்த அண்ணன் உண்டு இங்கே அள்ளி வழங்க. ஏனென்றால் கதையின்படி இந்த 3 பாத்திரத்திலுமே எந்த பாத்திரத்துக்கும் அண்ணன் இல்லை. மாமன் என்று சொல்ல ஓர் அண்ணன் இல்லை அங்கே, அந்த அண்ணன் உண்டு இங்கே அள்ளி வழங்க மல்லிகை முல்லை. இதெல்லாம் மறக்க முடியாத பாடல்களாக காட்சியளிக்கின்றன. வான் நிலா நிலா அல்ல, அது வாலிபம் நிலா என்ற பாடலை பார்த்து 1993ஆம் ஆண்டு மெல்லிசை மன்னருக்கு முதன்முறையாக கண்ணதாசன் விருதளிக்க பம்மலுக்கு அழைத்திருந்தோம். அப்பொழுது அவர் ஏற்புரையாக தன்னுடைய ஹார்மோனிய பொட்டியையும் ஒரு தபேலாவும் வைத்துக்கொண்டு சிறு சிறு பாடல்களுக்கு சில விளக்கங்களை கொடுத்தார். அப்பொழுது இந்த விளக்கம் தகுந்த போது நாங்கள்லாம் வியந்து போனோம். ஏனென்றால் முதல்ல நானா அப்படின்றவர்கள் தான் நான் நனா நன்னா நன்னா அப்படின்னு தான் கொடுத்தாரு. என்னடா சும்மா நான் எத்தனை தமிழில் எங்கே இருக்குது சொல்லு அதுக்கெல்லாம் அப்படின்னாரா. இதெல்லாம் இதெல்லாம் நீ என்னையா கவிஞர் அப்படின்னு அவர் கிண்டல் அடிக்க, அப்படியும் போது இன்னொரு வாட்டி சொல்லு அப்படியும் போது நாவை மாற்றி விட்டு இவர் லா போட்டிருக்கார். லா லல்லா 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 லல்லா. அப்படி வரும்போது வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா, கட்டிலா தொட்டிலா மெட்டிலா பொட்டிலா போட்டுக்கிட்டே இருப்பார். எம்எஸ் அழகாக சொல்லுவார், இதில் ஃபாதர் இன்லா மதர் இன்லா பிரதர் இன்லா தான் விட்டுருக்காங்க, மற்ற எல்லா லாவும் இதில் இருக்குன்னு சொல்லுவார். அப்படி லாவகமான பாடல்கள். தேன் 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 பார்த்தீங்கன்னா பார்த்தேன் சிரித்தேன். அந்த பாடலில் பாருங்கள் ஒரு நுட்பம் இருக்கிறது. இயக்குனர் ஜெகநாதன் என்பவர் அந்த படத்துக்கு உதவி இயக்குநராக புரிந்தார். அப்பொழுது இயக்குனர் சொல்கிறார் ஜெகநாதனிடம், போய் கண்ணதாசனிடம் கேள், இந்த பாடல் படி அபிமன்யு அடுத்த நாள் போரிலே மாண்டு விடுகிறான், அந்த மாண்டு விடுகிற செய்தியை இந்த பாடலுக்குள் நுழைக்க முடியுமா என்று கேட்கிறார். அதன்படி கண்ணதாசனிடம் போய் கேட்க அவர் ஒரு துளி தேன் இல்லாமல் கதை முடித்தேன் என்கிற ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறார். நாம் மேலாக பார்க்கும்போது அந்த பாடலாக தெரியும், ஆனால் உள்ளுக்குள் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையுடைய பதம் எவ்வளவு அழகாக அந்த கதையும் சேர்த்து சொல்கிறது என்பது வியப்புக்குரிய ஒரு விஷயம்தான். இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். எனக்கு கண்ணதாசனுடைய பாடல்களை பற்றி பேசுவது என்பது சுகானுபவம். இரவில் 12 மணிக்கு எழுப்பி கேட்டாலும் கூட என்னால் இதே அளவுக்கு முழுமையாக சொல்ல முடியும். எதுவுமே ஏன்னா எதையும் யோசித்து பேசுவதில்லை. கண்ணதாசனை கரைத்து மனதுக்குள் வைத்து அவருடைய பரிபூர்ண ஆசைகளோடு தான் நடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருப்பதும் கூட யாரோ ஒருவர் ஒரு மாதத்திற்கு முன்பு தான் எனக்கு பழக்கம். அவர் மூலமாக தான் நான் இந்த நிகழ்ச்சிக்குள் இங்கே வருகிறேன். என்ன செய்ய வேண்டும், நான் எங்கே செல்ல வேண்டும், எனக்கான பணி என்ன என்பதையெல்லாம் திட்டமிட்டு அவர் தருகிறார், நான் நடக்கிறேன் என்று சொன்னால் அது மிக இல்லை. இந்த கண்ணதாசனுடைய கவி பாடிக்கொண்டு உங்களுடைய தமிழ் பணி தொடர்கிறது. நீங்கள் திரையுலகத்தினருக்கும் விருதுகள் வழங்குகிறீர்கள். எதன் அடிப்படையில், எதற்காக அந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன? தமிழ் பணிக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? சரியான வார்த்தை. ஒரு முறை 32 வயது இருக்கும் எனக்கு இந்த இலக்கிய மன்றம் ஆரம்பிப்பதற்கு சற்று 6 மாதத்திற்கு முன்பு அங்கே உள்ள அரசாங்க தொலைக்காட்சியிலே பொதுகை என்று அழைக்கப்படுகிறது, அந்த தொலைக்காட்சியிலே அவர்கள் விருது வழங்கும்போது அந்த விருது இந்த விருதுன்னு கொடுத்துட்டே இருக்காங்க. பல விருதுகள் சினிமா துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் கொடுக்குது. கலைவாணர் NS கிருஷ்ணன் விருது, சாண்டோ MMA சின்னப்பா தேவர் விருது என்றெல்லாம் வருகிறது. கண்ணதாசனை காணவில்லை. மனம் அதிலே காயப்படுகிறது. ஏன் 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 என்ற கேள்வி அவர்களுடைய பல்லவி போல துடிக்கிறது. சரி, ஏன் நான் எப்படி இலக்கிய மன்றத்தை நான் தேடி பார்த்துவிட்டு கிடைக்கவில்லை என்று அந்த கவிதை எழுதுவதற்காக ஒரு பயிற்சி பெற்றை தொடங்கினேனோ அதே போல கண்ணதாசன் விருது அவர்கள் யார் தருவதற்கு, நாம் தருவோம் என்றுதான் முதலில் முடிவு செய்தேன். அந்த முடிவின்படி முதல் விருது கண்ணதாசன் விருது யாருக்கு தரலாம் என்று நினைத்தால் பாமரன் கூட சொல்லிவிடுவான், அது MS விஸ்வநாதன் அவர்களுக்கு, மெல்லிசை மன்னர் தான். இருவரும் இணைந்து தந்த பாடல்களும் அமுதங்கள். அது தவிர அவர்கள் இருவரும் அப்படி நட்பாக இருந்தார்கள். அதனால் முதல் விருதை பெறுவதற்கு உரியவர் என்று MS விஸ்வநாதன் அவர்களை தேர்ந்தெடுத்தோம். அரசியல் பக்கம் செல்ல வேண்டாம் என்று ஒரு அடிக்கோடிட்டு வைத்திருந்ததனால் நான் அப்படியே பொது வாழ்க்கையிலே மேம்பட்டிருப்பவர்களை யாராவது அழைத்து அந்த விருதை வழங்கலாம் என்று நினைத்து பார்த்து இந்தியன் வங்கியுடைய சேர்மனாக இருந்த கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய கரங்களால் மெல்லிசை மன்னருக்கு அந்த விருதை வழங்கினோம். முதல் விருது அதுதான் வழங்குவோம். கண்ணதாசன் விருது வழங்கப்பட்ட காரணமும் சரி, இன்றும் சரி, நாங்கள் அதிலிருந்து பிறளவில்லை. என்னவென்றால்
காலத்தை வென்று கண்ணதாசன் பாடல்கள் இன்றும் நிற்பதற்கு காரணம் யாரோ அவர்களுக்கு மட்டுமே அந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. அப்படி வழங்கப்படுகின்ற பலருக்கும் அதில் KJ யேசுதாஸ் அவர்களும் அந்த விருதை பெற்றார் என்பது பெருமையாக சொல்லிக்கிறேன். அது 12ஆம் ஆண்டிலே அந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டது 2003. அப்பொழுது என்னுடைய நண்பர்களெல்லாம் சேர்ந்து காவிரி மீது நீங்கள் இத்தனை வருஷமாக கண்ணதாசனுக்காக இவ்வளோ செய்தீங்க, நாங்கள் நட்பு ரீதியாக அப்பப்போ நிற்கிறோமே தவிர நாங்கள் ஒன்றும் பெருசாக உழைக்கிறது இல்லை, நாங்கள்லாம் சேர்ந்து ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்டு ஒரு மோதிரம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கணையாழி செய்தார்கள். அந்த கணையாழி ஜேசுதாஸ் கையால் போடப்பட்டது என்பது இதோ அந்த கணையாழி தான் நான் வலம் வருகிறேன். சரி, இவ்வாறு உங்களுடைய பணி செல்கிறது. கண்ணதாசன் குறித்து நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள், அவர்களுடைய புகழ் பாடிக்கொண்டிருக்கின்றீர்கள். கண்ணதாசன் உண்மையில் அவருடைய கல்வி அறிவு பாடசாலை சென்று படித்தது மிக குறைவு. ஆனாலும் அவருடைய கவிதைகள் மிக அற்புதமாக இருக்கும். பெரிய பெரிய அறிஞர்கள் கூட அவருடைய பொருள் விளக்கத்தை சில சமயம் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். கண்ணதாசன் அவரிடமே உங்களுடைய வரி இவ்வாறு என்று சொல்லும் பொழுது தனக்கே எவ்வாறு வந்தது என்று தெரியவில்லை என்று சொல்லியிருக்கின்றார். அது ஒரு பக்கம் இருக்க, இந்த கவிதை எழுதுவது அல்லது கண்ணதாசனுடைய அந்த கவிதைகளில் சென்று கொண்டு இருக்கின்றீர்கள். கவிதை எழுதுவதற்கு சிலர் எத்தனிக்கலாம். கவிதை எவ்வாறு எழுதுவது? உங்களுக்கும் அந்த சந்தர்ப்பம் இருந்திருக்கிறது. இப்பொழுது சொல்லுங்கள், ஒரு கவிஞனாக வர வேண்டும் என்றால் என்ன அடிப்படையில் வேண்டும்? எவ்வாறு தகுதிகள் இருந்தால் அவன் கவிஞனாகலாம்? மொழியின் மீது ஈடுபாடு என்பதுதான் முதல் படி. அந்த மொழியின் மீது ஈடுபாடு வந்துவிட்டாலே மொழி உங்களை காதலிக்க தொடங்கும். நீங்கள் அந்த மொழியை காதலித்து விட்டால் அந்த கிட்டத்தட்ட காதலிக்கு உள்ள எல்லா விஷயங்களும் அந்த மொழியோடு நீங்கள் அனுபவிக்கலாம். மொழி, அதுவும் குறிப்பாக தமிழ் மொழி அவ்வளவு அழகு. இந்த மொழியில் சொல்லுகின்ற ஒரு விஷயத்தை இன்னொரு மொழியில் மொழிபெயர்த்தால் அந்த உணர்வுகளை உங்களால் கொண்டு வர முடியாது என்பது நிஜம். உதாரணத்துக்கு நான் காதல் பொதுமறை என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். அந்த நூல் கண்ணதாசன் கிட்ட பிச்சை என்றே நான் கருதுகிறேன். அத்தனை சொல்வளம் மிக்க ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க நண்பர்களிடம் முயற்சி போது அவர்களால் அந்த உணர்வை கொண்டு வர முடியவில்லை. டிரான்ஸ்லேஷன் இஸ் குட், நாட் த ஃபீலிங்ஸ். அது உண்மையிலும் கூட கவிதை என்று வரும்போது உணர்வின் பாற்பட்டு எழுத வேண்டிய விஷயம். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையும் கூட அதுதான் சொல்கிறார், உள்ளத்தில் உள்ளது கவிதை. அப்படி இருக்கும்போது கண்ணதாசனுடைய தமிழ்ச்சங்கத்திலே முதலாம் ஆண்டு விழா இரவு 6 மணி 6:30 மணிக்கு மாலையிலே தொடங்கி 2:30 மணிக்கு காலையிலே முடிந்தது. அப்படி என்று வரும்போது அந்த உணர்ச்சி வெள்ளத்திலே அடுத்த நாள் காலை நான் அலுவலகம் செல்லும் போது எழுதி கொண்டே செல்கிறேன். வங்கக்கடல் இங்கு வர வாய்ப்பில்லை என்பதனால் உங்கள் கடல் இங்கு கூடியதோ, சங்க தமிழ் மங்கவில்லை என்பதற்கு சாட்சி சொல்ல வந்த உங்களுக்கு எங்கள் நன்றி கோடி கோடி. சத்தியமாக சொல்கிறேன், அதற்கு முன்பும் சரி பின்பும் சரி இந்த அளவுக்கு சந்தங்களை தொட்டு கவிதை நானே எழுதியதில்லை. இது கவிதை. கண்ணதாசன் சொன்னப்போ இதெல்லாம் எப்படி வருகிறது என்ற வார்த்தை. கண்ணதாசனை பொறுத்தவரை அப்படி கிடையாது. அவர் 8ஆம் வகுப்பு மட்டுமே படித்திருந்தாலும் சுமார் 18 வயதிலிருந்து 22 வயது வரை 5 ஆண்டுகள் முழுக்க தமிழ் இலக்கியத்தில் உள்ள எல்லாவற்றையும் படித்து முடித்து கரைத்து குடித்து என்பதை விட மனனம் செய்து விட்டார். கம்பராமாயணத்துடைய 12,000 செயல்களையும் அவருக்கு அத்துப்படி என்கிற வகையிலே அந்த படி உள்ளே சென்று விட்டால் அதற்கப்புறம் நீங்கள் என்ன நினைத்தாலும் எழுதலாம். தமிழ் என்கிறது மொழி நான் ஒரு கவிதை எழுந்தேன். நீ ஏழெடுப்பாய் எழுதிடுவாய் என்றால் என்னை தொட மாட்டாயா என ஏங்கும் ஏடுகளின் எண்ணிக்கை எண்ணில் அடங்கா. இதுதான் கண்ணதாசன் சொல்லும்போது, கண்ணதாசன் எழுதலான்னா என்ன எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகள் வரிசையில் நிற்குமா. அப்படிதான். ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, முதல் நாள் காணும் திருமண பெண் போல் முகத்தை மறைத்தல் வேண்டுமா, முதல் நாள் காணும் திருமண பெண் போல் முகத்தை மறைத்தல் வேண்டுமா, முறையுடன் மணந்த கணவர் முன்னாலே பரம்பரை நாணம் தோன்றுமா, இந்த வரிகளில் தமிழ் மரபு, கலாச்சாரம், பண்பாடு, ஒரு பெண் எப்படி இருப்பால், முறையுடன் தான் மணந்திருக்கிறேன், உன்கிட்ட ஏன் எனக்கு நாணம் வருகிறது என்று பெண் கேட்பதாக என்ன அழகு பாருங்கள். இதற்கு பிறகு பிரிவு என்கிற வார்த்தை, காதலில் பிறகு கூடுதல் எவ்வளவு இன்பமோ அது போல பிரிவு என்பதற்கும் முழுமையான முக்கியத்துவம் உண்டு. அந்த பிரிவில் தவிப்பவர்களுக்கு தான் அந்த பிரிவுடைய வலியும் தெரியும், அதோட காத்திருத்தலும் இன்பம் என்று சொல்வார்கள் அல்லவா. அதுபோல பிரிவை பற்றி கண்ணதாசன் எழுதிய அற்புதமான பாடல் காதல் சிறகை காற்றில் விரித்து வான வீதியில் பறக்கவா. இந்த பாடலை வைரமுத்து அவர்கள் ஒரு முறை தேன்கிணத்தில் வழங்கிய போது சொன்னார்கள், உன்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி ஆசை என்னவென்று கேட்டால் இந்த பாடலை ஒலிக்கவிட்டு எல்லோரும் வெளியே சென்று விடுங்கள், நான் இந்த பாடலை கேட்டுவிட்டே கண்ணை மூடுகிறேன் என்று சொல்வாராம். ஏனென்றால் அந்த பாடல் சுற்றும் போது அந்த தட்டின் மீது, இசைத்தட்டின் மீது முள் சுற்றுகிறதா இல்லை இதயம் சுற்றுகிறதா என்றே தெரியவில்லை. அந்த பாடல் அந்த அளவுக்கு அவருக்கு பிடித்தது. பிரி
பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி. பேச மறந்து சிலையாயிருந்தால், பேச மறந்து சிலையாயிருந்தால் அதுதான் காதல் சன்னதி. என்ன அழகு பாருங்க, இதை விட எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் உண்மையில் நினைத்து பாருங்கள். ஆண் ஒரு பக்கமும் பெண் ஒரு பக்கமும் வாழ்கிறார்கள். அயலக வாழ்க்கையிலே பொருளாதார தேவைகளுக்காக, தன் குடும்பத்துடைய முன்னேற்றத்திற்காக 10 வருடம் 20 வருடம் பார்க்காமலே வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய அவசியமெல்லாம் இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் இந்த 2 வரிகள் எப்படி இருக்கும் என்று, பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி. முழுமையான நிம்மதி இல்லை, கொஞ்சம் நிம்மதி. பேச மறந்து சிலையாய் இருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி, அதுதான் காதல் சன்னதி. உண்மையில் அந்த அற்புதமான அந்த தெய்வ வரிகள், உண்மையில் ஒரு இந்த கண்ணதாசன் என்பது ஒரு தெய்வ கவிஞன் என்று தான் சொல்வார்கள். அவருடைய இயல்பான வரிகள் அத்தனையும் இன்றும் நிலைத்து நிற்கும், என்றும் நிலைத்து நிற்கும். அதே போல அவருடைய புகழ் பாடிக்கொண்டிருக்கும் உங்களுடைய தமிழ் பணியும் என்றும் தொடர நேத்ரா குடும்பம் சார்பாக மீண்டும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பு மீண்டும் ஒரு விஷயம் சொல்கிறேன். கண்ணதாசன் ஏன் இன்று இந்த தமிழ் உலகம் அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றால், பாசிட்டிவ் அப்ரோச் என்று சொல்கிற நேர்மறை சிந்தனை மட்டுமே. எந்த பாடலிலும் அவருடைய ஆறுதலும் தேர்தலும் மட்டுமல்ல, வீரத்தையும் ஊட்டி வளர்க்கின்ற வரிகள். உண்டு உண்டு என்று சொல்லி காலை எடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு. நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, ஒரு நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா என்கிற பாடல். இது போன்ற உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்ந்ததும் எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக என்கிற பாடலை நினைத்து பாருங்கள். அதே போல உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் நீ வாழலாம் என்று எழுதவில்லை, உலகத்தில் நீ போராடலாம். ஏன்னா போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்பதை மனிதர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும், இல்லை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கஷ்டம் எனக்கு ஏன் வந்தது என்று நினைக்க மாட்டோம், புலம்ப மாட்டோம். எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது என்பதெல்லாம் வாழ்க்கையுடைய நிரந்தரம் என்ன, இயற்கை என்ன, இயல்பு என்ன, மனித மனம் எப்படி இருக்க வேண்டும், செம்மைப்படுத்த வேண்டும், ஆறுதல் அடைய வேண்டும் என்று எல்லா தரப்புக்கும் கொடுத்த ஒட்டுமொத்த கவிஞருக்கு நன்றி கூறி அவர் தந்த பாதையிலே தொடர்ந்து நடைபோடுகின்றேன். உங்களுடைய இனிய வாய்ப்புக்கும் அருமையான நேர்காணலுக்கும் மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நேயர்களே வணக்கம். நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நேரம் போதாமை காரணமாக இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கின்றது. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இன்றைய தயாரிப்பாளராக ஈடுபட்ட சசிகாந்தன், அதே போல் அவருக்கு ஒத்துழைப்பு சேர்ந்த தனஞ்சனுக்கும் நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.